தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் பண்ண போகுது, எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்னத்த சொல்ல, கொஞ்சம் எனக்கு பொறாமையா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தடவை அல்டிமேட்டான பலன் யாருக்கு ஆரம்பமோ இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன் நான் பொறாமையா இருக்குன்னு சொன்னேன்னா, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் இல்லாம அப்படியே திடீர்னு விருச்சக ராசிக்காரர்கள் வந்து இந்த அண்ணாமலை அந்த ஒரு படத்துல அப்படி மேலே ஏறி வரல, அசோக் கீழே இறங்க வரல, அந்த மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரங்க அப்படி மேல லிஃப்ட்ல ஏற மாதிரியான டைம் பீரியடு, உங்க எதிரிகள் எல்லாம் கீழே இறங்கி வரதுக்கான டைம் பீரியட்லாம் இனிதி ஆரம்பம் யார் பண்ணுவா? மிஸ்டர் செவ்வாய் செவ்வனே செய்ய போறார். ஓகே, வாங்க பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பயங்கர வலுவா இருக்காரு 11ஆம் இடத்துல. அதனால பெருசா பிரச்சனைலாம் இல்லை. அவர் பேசாம அங்கேயே இருக்கட்டுங்க. ஒரு 2 மாசமா நாங்கள் அமைதியாக சைலண்டாக வயலண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கே இப்போதான் கொஞ்சம் நல்ல காலம் வருது. ஆனால் நாங்கள் வெளியில யார்ட்டையும் சொல்லலை, நீங்களும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு. சும்மா கமெண்ட் தான். ஆனால் உள்ளுக்குள்ள நிஜமாவே செவ்வாய் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிபதி இருக்கிறத தவிர வேற ஏதாவது உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 13லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்ச நாள் ஷார்ட் பீரியட் தான். விருச்சராசிக்காரங்க பாவம் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாதுன்னு. ஆமா, உங்க மேல கருணைப்பட்டு உங்க ராசி என்ன பண்ண போறாரு, சும்மா ஒரு 10 நாள் தான் வந்து துலாம்ல இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஓடி வந்து உங்க வீட்டுல உட்காந்துக்க போறாரு. சரியா? ஆனா வந்து புதனுக்குலாம் அப்படி இல்லை. வச்ச செஞ்சார் 45 நாள் 46 நாள். உங்களுக்கு மட்டும் அப்படியே வந்து இந்த தடவை சீக்கிரமான செவ்வாய் டிரான்சிட். இந்த தடவை எனக்கு இப்படியே வியப்பா இருக்கு. எப்படிரா அது அப்படின்ற மாதிரி. ஒரு 13ஆம் தேதி செவ்வாய் நகர்ந்து 26ஆம் தேதியே துலாம் விட்டு இந்த பக்கம் வந்து விருச்சகத்துல உட்காந்துக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-13 நாட்கள் தான் வந்து துலாம்ல இருக்க போறார். ஸோ 12ஆம் இடத்துல வந்து ராசிநாதன் அமர்ந்திருத்தல் ரைட்டா தப்பா, விரயத்தை நிறையா கொடுப்பாரா, அதை கொடுப்பாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குருவோட பார்வையில் வந்து உட்காந்துருக்காரு. என்ன விரயம் கொடுக்க போறாரு? நல்லா நிறைய காசு கொடுக்க போறாரு. நல்லா தூங்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். விருச்சக ராசிக்காரங்க நிம்மதியாக தூங்க போறீங்க. இத்தனை நாள் எங்களை தூங்க விடாம பண்ணதெல்லாம் மாறி இந்த தடவை நீங்களும் தூங்கி மற்றவங்களையும் தூங்க வச்சு நிம்மதியாக இருக்க போறீங்க. ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது. குருவோட பார்வை பெற்ற ராசிநாதனுடைய ஒரு அமைப்பு துலாம்ல. அதோட பெரிய விஷயம் என்னன்னா, சந்திரனே உங்களை இருந்தா ஸ்டார்ட் ஆறாரு. இந்த மாசமே உங்களை வச்சுதான் துவங்குது. விருச்சக ராசிக்காரங்களை வச்சுதான் எங்களுக்கு மாசமே தொடங்குதுன்னா பாத்துக்கோங்களேன். சந்திரன் விருச்சகத்துல இருந்தா தன்னுடைய பயணத்தை தொடங்கவே ஆரம்பிக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஓகே, ராகு இருக்க பொசிஷனும் சரி. 10ஆம் இடத்தில் கேது. 10ல் ஒரு பாவி இருக்கணும். 10ஆம் இடத்துல ஒரு பாவி, 10ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் அதிபதி 10ல. என்னத்த சொல்ல நானு. அப்புறம் நான் புறாம்படம் ஏதாவது பண்ண முடியுமா? பயங்கரமா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ, யாருக்கும் தெரியாம சைலண்டா பண்ண போறீங்களோ. அநேகமா அது வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இல்லையா, கேது உட்காந்துருக்காங்க, கேது சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கலாம். நிறைய ஆன்மீக பொருட்கள், இல்லை நிறைய வந்து கிளீனிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே கேது தான். பிசுபிசுப்பு எல்லாமே புதன் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய விருச்சக ராசிக்காரங்க இந்த இன்வெஸ்டர் ஆகிட்டு அதன் மூலமாக தொழில் மேன்மை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஓகே, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த தடவை வீட்டை க்ளீன் பண்ண போறீங்க. கேது சும்மா விட மாட்டார், இந்த வேலையாவது பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகே, ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரே வார்த்தை சொல்லுமா, வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் என் ராசிநாதனை சேரும்ன்ற மாதிரி இந்த தடவை செவ்வாயுடைய ஆளுமை மிக சூப்பரா இருக்கு. 26ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன மேடம், மாச கடைசிக்கு அப்புறம் சொல்றதுக்கு பேர் ஒரு பல நாள்லாம் கேட்கக்கூடாதுன்னு. இத்தனை நாளுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கும்ல. அடுத்த மாசம்லாம் நீங்க தான் ஹீரோவா இருக்க போறீங்க. அப்புறம் என்ன, 10க்கு 12ஆம் இடத்துல வந்து ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார், குருவோட பார்வையில் அமர்ந்திருக்கிறார். வேற ஏதாவது வேணுமா? நிறைய விருச்சக ராசிக்காரங்க குழந்தை பிறக்க போகுது. நிறைய விருச்சக ராசிக்காரருக்கு 12ஆம் இடம் பயங்கரமா ஆக்டிவேட் வரப்போகுது. என்னதான் ஆவணி மாசமா இருந்தாலுமே எங்கேயாவது வந்து டூர் போகலாமா, எங்கேயாவது ரெசார்ட் போகலாமான்ற மாதிரி மனசெல்லாம் அப்படியே வந்து பட்டாம்பூச்சி பறக்க போகிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து உங்களுடைய கிரகச்சிலை பொறுத்து. நான் காரணம்ல கோச்சாரம் வந்து இப்படி தான் சொல்லுது, 12ஆம் இடம் எடுக்க போகிறது என்று தான் சொல்கிறது. மற்றதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, கிளியர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போகுது. நான் அழகாக தமிழில் சொல்லணும்னா, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது, அந்யோனம் அதிகரிக்க போகிறது, அரவணைப்பு கிடைக்க போகிறது. இத்தனை நாள் வந்து என்னை என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கலாம், என் வீட்டுக்காரம்மா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி ஒரு மாறி இருந்த நிலைமையெல்லாம் மாறி எப்பயும் போல நீங்க வந்து வீட்டுக்காரரையோ வீட்டுக்காரமாவே டாமினேட் பண்ண போறீங்க. வழக்கம் போல உங்களுடைய அப்படியே ஆக்டிவிட்டியில ரொம்ப நல்ல போல மாதிரி காட்டிக்க போறீங்க.
அதற்கான வேலையெல்லாம் குருவோட பார்வை பெற்ற செவ்வாய் தெளிவா செய்ய போறார். ஓகே. நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பலன் சொல்லவே சந்தோஷமா இருக்கு. நான் ஒரே ஒண்ணு சொல்லிட்டே இருக்கேன். இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பலன் சொல்றதுல எனக்கு அவ்ளோ சந்தோஷம். அவ்ளோ சூப்பரா இருக்கு 2 பேத்துக்குமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். சரியா முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு 5 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் விஷயம், திருமணம் சார்ந்து தடை நிவர்த்தியாக போகுது. யாரெல்லாம் வந்து மறு திருமணம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு கூட நல்ல விதமான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கூடி வரப்போகிறது. 2வது விஷயம், நிறைய பேருக்கு இருந்த கடன் அடைய போகிறது. இல்லையா, ஒரு கடனை வாங்கி ஒரு வேலையை பண்ணி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்க போகிறீர்கள். 3வது, நகை சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறப்போகிறது. பொன்னன்னு சொன்னாலே குரு தான். குருவோட பார்வை செவ்வாய்க்கு. ராசிநாதனும் குருவும் சேரும்போது தான் வந்து அங்க பயங்கரமான நகை சேமிப்பு திட்டம்லாம் வரும். அதனால இதனால் இல்லாம இருக்கிற நகைக்கடையா பார்த்து ஒரு 5000 கட்டுவோமா, ஒரு 10,000 கட்டுவோமான்ற மாதிரி சேமிப்பு கணக்கெல்லாம் போட போறீங்க. ஏன்னா 8ஆம் இடமே காலபுருஷனுக்கு சேமிப்பு இண்டிகேட் பண்ண இடம் தான். இன்சூரன்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். ஆயுள் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். யாருக்கெல்லாம் ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருந்ததோ அத்தனை விஷயம் சரியாக போகுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கேது, சூரியன், புதன் ஆரம்பிக்கும் போதே செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல் 15 நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 15 நாள் கூட சொல்ல முடியாது. கரெக்டான டைம் எடுக்கட்டுமா, 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் வேற மாதிரியான டைம் பீரியட் இயங்க போகுது. எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்தான்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்க போகுது. யாரெல்லாம் இன்சூரன்ஸ்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் லேண்ட் பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் மருத்துவரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வைத்திருக்கக்கூடிய டீச்சர்ஸு, வக்கீல்ஸு, வாட்டர் இட் இஸ், யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்துடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அடி தூளான டைம் பீரியட் தான். நீங்க சொல்றதுதான் கேட்பாங்க எல்லாரும். பிரம்மாண்டப்படுத்த போறீங்க. 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஊர் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்க போகுது. சாதாரண ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலே அந்த அந்த இடத்துல நீங்க ஒரு 4 பேருக்கு தெரிய போறீங்கன்னா பாருங்க, அந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. நீங்க உங்களை வெளிப்படுத்தினா தானே நீங்க யாருன்றது தெரியும். அப்ப நீங்க உங்களை வெளிப்படுத்துறதுக்கு யார் வேணும்? உங்க ராசிநாதன் தான் வேணும். அந்த ராசிநாதன் வந்து 11ஆம் இடம், திரும்ப 12ஆம் இடம், திரும்ப லக்னம். நான் அப்படிதான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த ராசிக்குள்ள வரக்கூடிய இந்த 3 பீரியட், இந்த 3 காலகட்டம் அப்படியே பிரிச்சோம்னா இந்த 1 மாத காலம் சூப்பரா இருக்கு. நிறைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை வீடு கட்டுறது, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, செங்கல், சிமெண்ட், ஜல்லி இதோட ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. அதுல ஒரு லாபத்தை பார்த்தல். யார் எம்சாண்ட் பிசினஸ் பண்றீங்களோ அடி தூள் தான். என்ன கடன் இருந்தாலும் சரி, என்ன கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அத்துணை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பட்டாபட் டைம் தான். இந்தான்னு செவ்வாய் கொடுக்க போறாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி எதுக்கு இதை மட்டுமே சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக செவ்வாய் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஓகே. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிம்மதி பெருமூச்சு கிடைக்க போகுது. உன்னை சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டமாரா ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை அப்படியே தட்டிக்க போறீங்க. உங்களையே நீங்க பார்த்து வேந்துக்க போறீங்க. கேது, சூரியன், புதனோட ஆதிக்கம், அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் என்ன பண்ண போகுதுன்னா, தொழில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க போகிறது. ரொம்ப டீப் அனலைஸ் பண்ண போறீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க ஜோசியரா மாற போறீங்க. எனக்குலாம் காம்படிஷனுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சு இப்பயே. அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாசம் செவ்வாய் உருவாக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு இல்லையா. நிறைய ஜோதிடரோடு தொடர்பு கொள்ள போறீங்க. நிறைய பிரபஞ்ச ஆற்றலை உண்டாக்க போறீங்க. தொழில் முனைவோராக போறீங்க. அதன் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு பெயர் கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோட கை, அது எனக்கு சொல்ல தரல. நீங்க எந்த மதமா இருந்துக்கோங்க, எந்த மொழியாக இருந்துக்கோங்க, நீங்க எந்த கடவுளை நம்புகிறீர்களோ அந்த கடவுள் உங்களுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த மதம், இந்த மொழி, இந்த கடவுள்லாம் நம்ம உருவாக்கினது தான். பட் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கேது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா இருந்துட்டா போதுங்க. அதுதாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை வெளியில கொண்டு வந்து கொடுக்கறது. அப்ப இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, முதல் 15 நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய ஞான மார்க்கமா பயணம் பண்ண போறீங்க. நிறைய கோயிலா போறீங்க. அதுவும் உட்காந்துருக்க வீடு வேற சூரியனுடைய வீடா, புதனும் சேர்ந்திருக்காரா. நிறைய பேர் இந்த கோமதியம்மன் கோயிலுக்குலாம் போயிட்டு வர போறீங்க. சூரியனும் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கெல்லாம் போறீங்க. சூரியனும் திருமாலும் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போறீங்க.
15 நாள் திருமாலுக்கு போவீங்க. 15 இது சொன்னா நம்ப மாட்டீங்க. சிரிப்பீங்க. ஆனா நிஜமா நடக்கும் பாருங்களேன். திடீர்னு பார்த்தா திருப்பதி போவீங்க. திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலை போவீங்க. 1 மாசத்துலயே 2மே நடக்கும். இல்ல இதே 1 மாசத்துல அந்த 2 பேருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை பத்தி யாராவது பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். திருப்பதி பத்தி யாராவது பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இந்த மாரி மாடும், சூரியனும் அப்படி மயங்கி, மயங்கி, மயங்கி உங்களுக்குள்ள ஒரு ஞானத்தை குடுத்து, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம். சூப்பரா இருக்கு. நெறைய பெயர், புகழ், வெற்றி, அந்தஸ்து, கௌரவம். நீங்க எந்திரிச்சு நிக்க போறீங்க. உங்கள காட்டப் போறீங்க. உங்கள நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க. ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்கல்ல, இதெல்லாம் போயிட்டு, நீங்க உங்கள வெளிப்படுத்துறதுக்கான காலம் இனிதே ஆரம்பம். நெறைய தொழில் மேன்மை, தொழில் வெற்றி. 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை, 12ஆம் இடத்திற்கும் குரு பார்வை, லக்னத்துக்கு லக்னாதிபதியோட ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல நம்ம போட்டு டார்ச்சர் பண்ண ஒரு ஆள் வந்து அப்படியே வக்ரமா இருக்காரு. வீட்ட மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன, 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 சின்ன சண்டை சச்சரவுகள் எழலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வக்ரமா இருக்காரு. அவரு 3க்கும் 4க்கும் உடையப்பட்டவர். நான் டெக்னிக்கலா தான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல. அதனால நீங்க உட்காந்து இவ்வளவு திரும்ப பாஸ் பண்ணி வீடியோவை கேட்டுக்கோங்க. ஓகே. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வக்ரமானால கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த கவலைகள் மேலோங்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இல்லையா பிள்ளைகள் எங்கேயாவது உங்களை விட்டு போறது நல்ல விதமா எடுத்துப்போமே. கல்யாண புள்ள போச்சுன்னா சந்தோஷம் தானே, படிக்க புள்ள போச்சுன்னா சந்தோஷம் தானே. அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல போட்டுடலாமான்னு மைண்ட் அப்படியே தோணும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அந்த உட்காந்து தங்குற இடம். அங்க வக்ரமானால மைண்ட் எப்படி இருக்குன்னா பிள்ளைய வீட்டுல வச்சுக்கணும், ஹாஸ்டல்ல போட்டுடலான்னு தோணும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க அந்த அளவுக்கு பிள்ளைங்க படுத்த போறாங்க. அதனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வேற எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். எனக்கா உடம்பு முடியல தெரியலையே, அது வந்துச்சா தெரியலையே அப்படின்ற மாதிரி பிஸி ஆக போறீங்க. பிஸி ஆக போறீங்க. நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நிறைய வந்து இறைவனோட கனெக்டிவிட்டி, நிறைய பிரபஞ்சத்தை பத்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை ட்ரெஷரர், யூனிவர்ஸோட ட்ரெஷர் அப்படியே அள்ளி வச்சுக்க போறீங்க கையில. யாருக்கும் தெரியாம நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க போனை மட்டும் எடுத்து பாருங்களேன். சித்தர், ஜீவசமாதி, ஆன்மீகம், ஆலய வழிபாடு இதுதான் இருக்கும். அவங்கல்ல பிளானட் அந்த வழியை பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க அதை பத்தியே நோக்கி போயிட்டே இருந்திருப்பாங்க. அதை பத்தியே அவர்களுக்கு வீடியோ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 1 மாசம் பிரபஞ்சம் உங்களை இயக்க தயாராக இருக்கிறது. சரியா முறையா பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சிருவீங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி உளநிலை இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப கண்டிப்பெல்லாம் வேணாம் குழந்தைகள் கிட்ட. குழந்தைங்களோட அப்படியே ஃப்ரெண்ட்லியா விட்டுருங்க. வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சூப்பரா இருக்க போகுது. நிறைய வேலையில அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் நடக்க போகுது. இது சரி, அது சரி, தப்பானது ரைட்டா அதெல்லாம் பார்த்து எடுத்து கழுவி புதுசா வந்து ஒரு வேலையை உருவாக்க போறீர்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதிய வேலை, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான எல்லா வேலையும் பார்க்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. விருச்சிக ராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. உங்க வீட்டுக்காரர் இன்சூரன்ஸ்ல இருக்காங்க, இல்ல நீங்க இன்சூரன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதன் மூலமா காசு, பணம், துட்டு, மணி ஆல்ரெடி குரு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் கொடுப்பதற்கான நேரமும் வந்து இனிதே ஆரம்பமாக காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். 5வது விஷயம், ஸ்டாண்டலோனா நிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்று உங்களை பற்றிய பெருமை எல்லாரும் சொல்ல போறாங்க. கேட்டு பூரிப்படைக்க போறீங்க. ஏன்னா சந்திரனே நிச்சயமடையக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் தான். இப்போ பாத்துக்கோங்க, சந்திரனே ஓரங்கற்றால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா இப்படி இருப்பீங்க. அப்படியே விவேகமா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் சந்திரன் தாங்க பெயர் புகழ்லாம். அது அவர் தான் கொடுப்பார். பணத்தை கொடுக்க போறாரு, பெயர் புகழை கொடுக்க அந்தஸ்தை கொடுக்க போறாரு, கௌரவத்தை கொடுக்க போறாரு, கண்ணியத்தை கொடுக்க போறாரு, காதலை கொடுக்க போறாரு, கருணையை கொடுக்க போறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே கருணை கடாட்சியமா இருக்க போறீங்க. சண்டையெல்லாம் இல்லாம சந்தோஷமா வீடு போகுது. நம்புங்க, நான் நம்புறேன். அப்படிதான் ஆக போறீங்க. பிரபஞ்சமும் உங்களை அப்படித்தான் இயக்கும். ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரம். ஓகே. படிக்கிற குழந்தைங்க இருந்தீங்கன்னா சூப்பரா படிக்க போறீங்க. எல்லாத்துலயும் சக்சஸ் ஆக போறீங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து ஸ்பீடா பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தூங்காம உட்காந்து ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் படிச்சு போட்டித் தேர்வுல ஜெயிக்க போறீங்க. ஓகே. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் கொஞ்சம் முதல் 15 20 நாட்கள் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. முதல் விஷயம். எக்ஸுகோ இசட்லாம் எட்டி பார்க்கலாம். பிளாக் பண்ற இடத்துல பிளாக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க மாட்டிக்கோங்க. சுக்கரன் வந்து இருக்கிற பொசிஷன் அப்படி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக மேற் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க நானும் சேர்ந்து அவளாக இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நீங்க 60 வயதை தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தீர்களே, ஆனால் இந்த தடவை தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. பட்ட கவலை எல்லாம் தீரப்போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்க போறீங்க. அப்படியே ஒரு மாதிரி யோக நிலைக்குள் போக போறீங்க. திடீர்னு கடவுளுக்குள் நெருக்கமாக போறீர்கள்.
ஒரு மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு ஷீல்டுக்குள்ள அமைதியா இருக்கேனோ அப்படின்ற மாதிரி மனம் வந்து அமைதிப்பட போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே சீறுகுண்ட வேங்கையா எந்திரிச்சு நிக்க போறீங்க. ஸோ 2 விதமான அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இருக்க போகுது. எஸ்பெஷலி 60 வயதை தாண்டியவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கிறதுக்கான டைம் எல்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு மாதிரியான கனெக்டிவிட்டிக்குள்ள வரப்போறீங்க. சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ பலூன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அதுவும் கலர் கலர் பலூனா பார்ப்பீங்க. நீங்க ரோட்ல போம்போது யாராவது பலூன் வச்சிருக்கிறது, இல்ல பாராசூட் பார்க்கறது, இல்ல பொம்மையில திறந்தா ஒரு பாராசூட் தெரியறது, ஏதாவது ஒரு இடத்துல போம்போது பலூன் இமேஜ் தெரியுதுன்ற மாரி நெறைய இந்த தடவ கலர் கலரான பலூனோட, கலர் கலரான பாராசூட்டோட இந்த தடவ நீங்க கனெக்ட் ஆவீங்க. அப்படிலாம் பார்த்தா கவலையே படாதீங்க. உங்கள இங்கேருந்து அப்படி தூக்கி விட போறாரு. அதுதான் அந்த மாரி இமேஜ உங்க கண்ல காட்ட போறாரு பிரபஞ்சம். ஓகே. சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரருக்கு. பலன் சொல்றதுக்கே அவ்வளோ சந்தோஷம். எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிறதுக்கான நேரம் இனிதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் இனிதே ஆரம்பம்.